ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசையெல்லாம் நீங்கள் நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா திருப்பியே போட தேவையில்லை. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக போட்டால் தான் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இது கீ ரோஸ்ட்டுங்க. பாருங்கள், கீ தடவிட்டு கீ ரோஸ்ட்டு செம்மையாக வாசனையாக இருக்கும். கம நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வரும். கருவேப்பிலை பொடி தோசையும் கீ ரோஸ்ட்டும் அது. பாருங்கள், அடுத்த தோசை என்னென்னா, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல்லாம் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே கூட கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா அது எல்லா ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா மசாலா தோசை, உருளைக்கிழங்கு மசாலா தோசை நிறைய வச்சுருப்பாங்க. அது உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாசில் காரம் போட்டு வறுத்துருக்கோம். அந்த உருளைக்கிழங்கே நம்ம உள்ளார வச்சு மடித்து சாப்பிட்றது தான் அது உருளைக்கிழங்கு மசாலா தோசை. இதே தான் ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க, உருளைக்கிழங்கு மசாலா தோசை.